ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். 1998 பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் நிகழுது. அப்போ தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த ஐடி ஜாப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பெங்களூருக்கு வர ஆரம்பிக்குது. நிறைய இந்தியாவில் வேறு வேறு இடத்துலேருந்து பெங்களூருக்கு வந்து வேலைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லோக்கல் பீப்புள் தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நிகழுது. ஸோ அக்ராஸ் த இந்தியாவிலேருந்து நிறைய பேர் புது புது முகங்களை வந்து பெங்களூரில் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் பிப்ரவரி மாதம் 28 1998 ஜெயஸ்ரீங்கிற 37 வயசு பெண்மணி தன்னோட 8 வயது மகனோட ஒரு வீட்டில் தனியாக இருந்துட்டு வராங்க. இந்த ஜெயஸ்ரீயோட கணவர் சிறிது காலத்துக்கு முன்னாடி தான் இறந்து போறாரு. இவங்க நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. தன்னோட கணவரோட மறைவுக்கு அப்புறம் தன்னோட பையனை பார்த்துக்கணுங்கிறதுக்காண்டி வேலையை விட்டுட்டு கஷ்டப்பட்டு இந்த 8 வயது சிறுவனை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதம் 28 இந்த சின்ன பையன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றான். வந்து அவங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் நான் வெளியில விளையாட போறேன்னு சொல்லிட்டு விளையாட போறான். ஒரு மணி நேரம் விளையாண்டுட்டு இருக்கான். சாயங்காலம் ஒரு 5-5:30 மணி ஆகுது. விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வர்றான். அந்த வீட்டோட கதவுகள் வந்து உள்புறமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு. இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக அம்மா இப்படி தாழ்பால் போட்டிருக்காங்க, வெளியில எங்கேயாவது போயிட்டாங்களான்னு தெரியல. இவன் கதவை தட்டி 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 பார்க்கறான். வீட்டுக்குள்ள இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, புரிஞ்சுக்கிட்டான். சரி, அம்மா இங்கே வெளில போயிருப்பாங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் விளையாண்டு வரலான்னு இவன் இன்னொரு 1 மணி நேரம் விளையாடுறான். திரும்ப ஒரு 6-6:30 மணிக்கு வந்து கதவை தட்டி பார்க்குறான். அப்பவும் கதவு உள்புறமாக தாழ்பால் போடப்பட்டிருக்கு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறதுன்னு திரும்ப தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கான். அப்பவும் கதவு திறக்கலை. சரி, நம்ம இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போன்னு அந்த வீட்டு வாசல்லே உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு அந்த வீட்டோட கதவுகள் திறக்கப்படுது. சரி, தன்னோட அம்மா தான் கதவை திறக்கிறாங்க அப்படின்னு ஆசையாக திரும்பி பார்த்த இந்த சிறுவனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அறிமுகம் இல்லாத ஒரு நபர் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நபர் இந்த 8 வயது சிறுவனை பார்த்து சிரிக்கிறாரு. அப்படி சிரிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல வந்து அந்த சிறுவன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, உன்னோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, உங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நான் வந்து படுக்க வச்சிருக்கேன், இப்போ டாக்டரை போய் கூட்டிட்டு வர்றேன், நீ என்ன பண்ற, அது வரைக்கும் சத்தம் போடாம உங்க அம்மா பக்கத்துல போய் உட்காந்துருக்கணும், சத்தம் ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது, இப்படி வாயில கை வச்சுட்டு உட்காந்துருக்கணுங்கிற மாதிரி அந்த 8 வயது பையனுக்கு அந்த நபர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த பையன் என்ன நினைச்சிட்டான், தன்னோட அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதோ ஒரு அங்கிள் ஹெல்ப் பண்ண வந்திருக்காருன்னு இவன் உள்ள போறான். ஒரு விண்டோ இருக்கு. அந்த விண்டோக்கு பக்கத்துல அந்த பெண்மணியை ஃபுல்லா இப்படி சாரியால போத்திருக்காங்க. இவன் வந்து தன்னோட அவங்க அம்மாவோட உடம்புல இருந்து ஒரு துளி அசைவு கூட இல்லை. உடனே பக்கத்துல போய் உட்காந்துக்கிறான். இந்த நபர் சொன்ன மாதிரியே அமைதியா உட்காந்துருக்கான். சத்தமே போல இப்படி வாயில கை வச்சுக்கிறான். 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் தொடர்ந்து அவங்க அம்மா பக்கத்திலே உட்காந்துருக்கான். உண்மையிலேயே அவங்க அம்மாவுக்கு என்ன நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பையனுக்கு தெரியல. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பக்கத்து வீட்டு பெண்மணி வர்றாங்க. இந்த பெண்மணி கிட்ட ஏதோ கேட்க வர்றாங்க. உள்ள இருக்கிற கோலத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அந்த பெண்மணி சாரியால போர்த்தப்பட்டிருக்காங்க. இந்த பையன் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். இவங்க என்ன பண்றாங்க, அந்த சாரி அப்படி எடுத்து பார்த்தாங்கல்ல, அந்த பெண்மணி வீறிட்டு கத்துறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சேர்ந்துட்டு உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. பட் ஆக்சுவலா ஜெயஸ்ரீங்கிற இந்த பெண்மணி கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சாரியை எடுத்த உடனே அந்த பெண்ணோட முழு நிர்வாண உடலை பார்க்குறாங்க. ஜெயஸ்ரீயோட 2 கைகளும் பக்கத்தில் இருக்க விண்டோல இருக்கிற கிரில்ல வந்து கட்டப்பட்டிருக்கு. பார்த்தாலே தெரியுது இந்த பெண்கிட்ட தவறா நடந்து அந்த கொலைகாரன் இவங்களை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். அதுவும் அவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அந்த பெண்ணோட மார்பகங்கள்ல பல இடங்கள்ல பல் தடம் இருக்கிறதுனால அந்த பெண் எவ்வளவு பெரிய சித்திரவதையை அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத உணர முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணோட உடலோட பொசிஷனை பார்க்கும்போது இந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த கொலைகாரன் இந்த பெண் கூட உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்கான். ஒட்டுமொத்தத்தில் அந்த பெண்ணோட இறுதி நிமிடங்கள் அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு. இது என்னமோ சாதாரணமா வீடு புகுந்து ஒரு பெண் கிட்ட தவறா நடந்து பண்ண கொலை மாதிரி தெரியல. இவ்வளவு சித்திரவதை பண்ணி ஒரு பெண்ணை கொலை பண்ணிருக்கானா, அவன் உண்மையிலேயே எவ்வளவு கொடூரமான ஒரு கொலைகாரனா இருக்கணும் அப்படிங்கறதான் போலீஸோட அனுமானம். இப்ப போலீஸ் ஆபீசரும் இந்த கொலையை யாரு பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு பார்க்கறாங்க. அந்த பையன் கிட்ட கேட்டா இந்த நபரை நான் பார்த்ததே இல்லைங்கிறான். ஒட்டுமொத்தத்துல அந்த 8 வயது சிறுவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அப்பாவும் இல்லை, இப்ப அம்மாவும் இல்லை, அவனோட எதிர்காலம் எவ்வளவு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இப்படி பலவித குழப்பங்களோட இந்த கொலைகாரனை போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே இந்த ஜெயஸ்ரீங்கிற பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்து
நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 2 வருடங்கள் பின்னோக்கி பயணம் செய்யணும். அதுவும் பெங்களூர்ல இருந்து 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க சித்ரதுர்காங்கிற ஒரு ஊருக்கு நம்ம பயணம் செஞ்சாதான் உண்மையிலே இந்த ஜெயஸ்ரீயை யாரு கொலை பண்ணாங்கிறது தெரிய வரும். சித்ரதுர்கா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அமைதியான ஒரு ஊர். அங்க கிரைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரா நடக்கிற விஷயம். சின்ன சின்ன கிரைம் தான் நடக்கும். பெட்டி கிரைம்னு சொல்லுவாங்க. எவனா ஒருத்தர் 2 பேர் சண்டை போடுவான், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், இல்ல வீட்டுக்குள்ள பணம் திருடு போயிருக்கும். இந்த மாதிரி பெட்டி கிரைம் தான் நடக்கும் தவிர ஒரு பெரிய கிரைம், கொலை மாதிரியோ இல்ல ஒரு பெரிய ராபரி மாதிரியோ கிரைம் வந்து அந்த ஊர்ல நடக்கவே நடக்காது. ஒட்டுமொத்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனே அவ்வளவு அமைதியா இருக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட அமைதியான சித்ரதுர்காங்கிற அந்த ஊர்ல நவம்பர் மாசம் 13ஆம் தேதி 1996ஆம் வருஷம் ஒரு நபர் பதட்டமா போன் பண்றாரு. சார், இங்க ஒரு கிரைம் நடந்திருக்கு, உடனே கிளம்பி வாங்கங்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் ஆபீசர் போய் பார்க்கும்போது ஒரு ஓபன் ஃபீல்டு, நல்ல டார்க்கா இருக்கு. அங்க ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்காங்க. அந்த பெண்மணியோட ட்ரெஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60% அந்த ட்ரெஸ் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்ணோட தலையில கடுமையான காயம் ஏற்பட்டு எங்க பார்த்தாலும் ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர் பக்கத்துல இருக்க ட்ரெஸ் எடுத்து அந்த பொண்ணோட மேல போர்த்திட்டு அந்த பெண்ணை வந்து முதலுதவிக்காக கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பெண்மணி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தயவு செய்து இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த பெண்ணோட பேர் வந்து தயா அப்படிங்கிறாங்க. உண்மையான பேர் என்னன்னு தெரியல, பட் இந்த கதைக்காக அவங்க ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தயாங்கிற மாதிரி அந்த பேரை வச்சிருக்காங்க. ஸோ அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார், என்னோட வேலை முடிஞ்சு பஸ்ல இருந்து இறங்கி நான் நடந்து வந்துட்டு இருந்தேன் சார். அப்போ ஒரு நபர் என்னை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தான். என் பக்கத்துல க்ளோஸா வந்தான். இப்படி கையை அப்படி பின்னாடி போத்திக்கிட்டு அவன் என்ன சொன்னான், நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு ஒன்னு அடையணும், என் கூட உடல் ரீதியான தொடர்புல இருக்கிறதுக்கு நீ வாங்குற மாதிரி கூப்பிடுறான். நான் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அவன் அதுக்கப்புறம் வாயை பொத்திட்டு என்னோட கழுத்தை நெருக்க ஆரம்பிக்கிறான். என்னோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்றான். என்கிட்ட தவறா நடக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணான். பட் என்னோட உடம்புல இருக்க முழு பலத்தையும் வர வச்சு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அப்போ என்கிட்ட தவறா நடக்க முடியலைங்கிற கோபத்துல என்ன அப்படி தரையில பிடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறான். என்னோட மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது. என்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கிரைம் அந்த ஊர் மக்கள் பார்த்ததில்ல. அதுவும் அந்த பெண்ணோட நிலைமையை கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியல. பட் இது ஒரு இருட்டு நேரம் அப்படிங்கிறதுனால அன்பார்ச்சுனேட்டா அந்த பெண்ணுக்கு இந்த கிரைமை பண்ண நபரை வந்து அடையாளம் கண்டுகொள்ள முடியல. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட், ஏதோ ஒரு நபர் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கான், நம்ம விசாரணை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா கூட அடுத்தடுத்து இந்த ஊர்ல பலவிதமான கிரைம் நிகழ ஆரம்பிக்குது. பெங்களூர்ல ஜெயஸ்ரீங்கிற ஒரு பெண், விதவை பெண் கொலை செய்யப்பட்ட, அதுவும் கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வுக்கும் அங்க இருந்து 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க சித்ரதுர்காங்கிற இந்த ஊர்ல நடந்த கிரைமுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா, இல்ல இந்த கிரைம் இதோட ஸ்டாப் ஆச்சா, இதுக்கப்புறம் கண்டினியூ ஆச்சா, இந்த கிரைமை பண்ணிட்டு இருக்க அந்த நபர் யாரு அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச நம்ம இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் நோட்டோரியஸ் சீரியல் கில்லர் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த பெண்களை வரிசையா வேட்டையாடிட்டு இருக்க அந்த கொடூரன் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்தா கூட ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நம்ம எவ்வளவோ சீரியல் கில்லர் கேசஸ் பார்த்துருப்போம், பட் இந்த மாதிரி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட இவ்வளவு கொடூரமான ஒரு சீரியல் கில்லரை பார்த்துருப்போமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேஸ் சும்மா வேற லெவலில் இருக்க போது. சித்ரதுர்காங்கிற ஊர்ல வந்து இந்த மாதிரி கிரைம் நடக்குது ரொம்ப ரேரா விஷயமா இருந்தா கூட அந்த ராபரி நடந்த 2 நாள் கழிச்சு ஒரு 16 வயசு பொண்ணு வந்து திடீர்னு காணாம போயிடுறாங்க. அதுவும் அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, இப்படி பஸ்ல இருந்து இறங்கி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறாங்க. போயிட்டு வந்த உடனே ஆண்டு வேலை வந்து மிஸ் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையிலேயே தன்னோட பொண்ணு காணாம போயிட்டாளா இல்ல யாரு கூட ஓடி போயிட்டாளான்னு ஒரு தயக்கம் இருக்கு அவங்களுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும், தன்னோட பொண்ணு ஓடி போயிட்டான்னு அசிங்கப்படுத்துவாங்களேன்னு இந்த அம்மா அப்பாவே அந்த சின்ன பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. 2 நாள் தேடியும் கண்டுபிடிக்க முடியல. 3வது நாள்லாம் போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. சித்ரதுர்கா போலீஸ் ஆபீசரும் வலை வீசி தேடும் போது ஊருக்கு ஒதுக்குப்புறமா
அப்புறமா முழு நிர்வாணமா இந்த பெண்ணோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கொலை அப்படின்னா அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த பெண்ணோட ஆடை முழுவதுமாக களையப்பட்டிருக்கு. அந்த பெண்ணோட அந்தரங்க உறுப்புல எங்க பார்த்தாலும் உறைந்த நிலையில ரத்தம் இருக்கு. அந்த பெண்ணோட மார்பகங்கள் கடிக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தத்துல இந்த பெண் கிட்ட பலமுறை தவறா நடந்து கொலை பண்ணக்கூடிய பல தடயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு ராபரி, அடுத்து 2 நாள்ல ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி கொடூரமா கொலை செய்யப்பட்ட நிகழ்வு சித்திரதுர்காங்கிற அந்த ஊர் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணுது. இதுவரைக்கும் கேஷுவலா சின்ன பொண்ணுங்களை வெளியில அனுப்பிச்சிட்டு இருந்தவங்க இந்த 2 இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்றாங்க. எந்த பொண்ணுகளையும் யாருமே தனியா வீட்டை விட்டு வெளியில வர்றதில்ல. ஸோ இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணோட ஆடைகள் வந்து பல இடங்களில் சிதறி கிடக்குது. அந்த ஆடைகளை செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடையிலும் வந்து அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிக்கிறாங்க. இது இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக பார்க்கப்படுது. இன்கேஸ் ஃபியூச்சரில் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் இவன் தான் அந்த கொலைகாரன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நடந்தது எப்போ? 1996 அப்போ இந்த மாதிரி கிராமத்தில் இந்த டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் இதுல ப்ராப்ளமான விஷயம் என்ன அப்படின்னா, இவன் தான் ஒரு சஸ்பெக்ட், இவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தனை கூட போலீஸால சஸ்பெக்டா ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு 2-3 நாள் இடைவெளியில ஒரு ராபரி நடந்திருக்கு. ஒரு சின்ன பெண் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் இந்த கொலை செய்யப்பட்ட 16 வயசு பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் என்னோட பொண்ணோட உடல் கண்டுபிடிக்கும் போது அவங்க காலில் ஒரு கொலுசு போட்டிருப்பாங்க சார், அந்த கொலுசு மிஸ் ஆயிருக்குங்கிறாங்க. அந்த கொலுசுல பார்த்தீங்கன்னா A1 அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்பலம் வந்து இவங்க பொறிச்சிருக்காங்க. அது வந்து அவங்க வீட்டில் இன்னொரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. 2 பேரோட கொலுசையும் வித்தியாசப்படுத்துறதுக்காக A1 A2ன்னு அந்த அவங்க மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கொலுசு மிஸ் ஆகுறதுனால அது மேபி கொலைகாரன் ஒரு நினைவு சின்னமா அந்த கொலுசை எடுத்துட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல மேபி இந்த கொலுசு யாருக்கிட்டையாவது கிடைச்சிச்சுன்னா அவன் இந்த கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கொலுசு வந்து இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. சீரியஸ்லி இந்த 2 கேஸையும் அந்த லோக்கல் போலீஸுக்கு எப்படி சால்வ் பண்றதுன்னே தெரியல. அவங்க விழிப்பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்துல அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு அனானிமஸ் லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஊர்ல ஒரு கிரைம் நடந்திருக்குல, ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாங்களா, சின்ன பொண்ணு, அந்த கொலைக்கும் ஒரு 5 பேருக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க. அந்த 5 பேர் யாருன்னா பெரிய பெரிய பணக்கார வீட்டு பசங்க, அரசியல்வாதி வீட்டு பசங்க. அந்த 5 பேரோட பேரும் வந்து மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. பட் உண்மையிலேயே இந்த 5 பேருக்கு இதுல தொடர்பு இருக்கா அப்படின்னா அந்த லெட்டரை எழுதுனது யாரு? ஒருவேளை போலீஸை இந்த வழக்கோட விசாரணையிலிருந்து திசை திருப்புறதுக்காக இந்த லெட்டர் ஃபேக்கா எழுதப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் அந்த லெட்டரை ஒரு எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிட்டா கூட இதை வச்சு இந்த வழக்கில் எந்த விதமான ப்ராக்ரஸும் பண்ண முடியல. ஸோ இப்படி போலீஸ் இந்த 2 வழக்கையும் சால்வ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கிறதுனால ஃபைனலாக இந்த வழக்கு வந்து சிபிசிஐடி, அதாவது கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து மாற்றப்படுது. ஸோ கிரைம் பிரான்ச்சும் இந்த 2 வழக்கை விசாரணை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் அடுத்த ஒரு வாரத்தில் சித்திரதுர்காங்கிற இந்த ஊரில் இன்னொரு கிரைம் நிகழ ஆரம்பிக்குது. அதாவது ஒரு பால்காரரோட பொண்ணு, அவங்களும் இதே மாதிரி வேலைக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கூட தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா என்ன பண்றாரு, ஏதோ ஒரு டீ கடையில் ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்குமா, நான் பின்னாடி வர்றேங்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கும் இந்த பெண்ணுக்கும் ஒரு சிறிது தூரம் தான் இடைவெளி இருக்கும். பட் இருட்டு நேரம்ங்கிறதுனால பின்னாடி அவங்க அப்பா வந்துட்டு இருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த பெண்மணி அப்படி நடந்து போறாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் சிறிது தூரத்தில் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு நபர் இருட்டுக்குள்ளேருந்து வெளியில வர்றான். இந்த பெண்ணோட வாயை பொத்துறான். பொத்திக்கிட்டு அந்த பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்றான். இந்த பெண் தன்னோட முழு பலத்தையும் வர வச்சு அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அவன் இந்த பெண்ணோட நகைகளை எல்லாம் எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றான், இந்த பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்றத அந்த பெண் அனுமதிக்கலங்கிறது அவனுக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தை உண்டு பண்ணுது. உடனே அந்த பெண்ணை வந்து தரையில படுக்க வச்சு முடிய பிடிச்சு இழுத்து தரையில அப்படி அடின்னு அடிக்கும் போது அது ஒரு தைரியமான பெண்ணால பயங்கர போராடும் போது இந்த நபர் என்ன பண்றான்னா ஒரு தொப்பி போட்டிருக்கான். அந்த தொப்பியை வந்து தட்டி விட்டுறாங்க. தட்டி விடும்போது அந்த நபரோட ஃபேஸை வந்து கரெக்டாக பார்த்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி இந்த இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனோட தலைமுடியை பிடிச்சு இழுக்கலான்ட்டு இப்படி தலையில கை வச்சு பார்த்தா அவன் தலையில சுத்தமாக முடியல. அதாவது ஒரு போலீஸ்காரரோ இல்லை ஒரு ஆர்மியில் இருக்க நபரோ க்ளோஸாக ஹேர் கட் பண்ணி தான் அப்படி இருக்கும். இப்போ என்னோட ஹேர் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் தான் அந்த நபருக்கு வந்து முடி இருந்திருக்கு. ஸோ இந்த பெண்ணால் அந்த தலைமுடியை பிடிச்சு அவனை வந்து அட்டாக் பண்ண முடியல.
அப்ப என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது தான் அவங்க அப்பா வந்துடுறாரு. அவர் பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. தன்னோட பொண்ணை ஒருத்தர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு பக்கத்துல ஒரு கல் எடுக்கிறாரு. அந்த கல்லை எடுத்து அவன் மேல ஒரே அடி. இந்த நாயை அடிக்கும் போது நாய் வீறிட்டு கத்திட்டு போகும் பாருங்க. உடனே இவன் மேல பட்ட காயத்தை தாங்க முடியாம அவனும் பதறி அடிச்சுட்டு இந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிட்டான். பட் என்னதான் இவன் தப்பிச்சு போனா கூட கடைசியா இவன் அட்டாக் பண்ண அந்த பால்காரரோட பொண்ணு வந்து இவனோட ஃபேஸை வந்து கிளியரா பார்த்துடுறாங்க. பட் அப்படி பார்த்தா கூட இந்த இன்சிடென்ட் நடந்தா கூட இதை பத்தி போலீஸ் கிட்ட ஒரு தகவலும் சொல்லலை. ஏன்னா வெளியில பேரு போயிடும். இவங்க என்னதான் நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டதா சொன்னா கூட ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த பெண் கிட்ட ஏதோ தவறா நடந்து போயிட்டாமாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு அந்த பெண்ணோட திருமணம் நடக்கிறதுலையும் பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குங்கிறதுனால இந்த பெண் என்ன பண்ணாங்க, இதை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பட் இருந்தாலும் அவங்களோட ஆள் மனசுல அந்த இன்சிடென்ட்ல இருந்து அவங்களால வெளியில வரவே முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் வேலை முடிஞ்சு வரும்போது பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்டில் வந்து இப்போ குடியரசு தினம் ரீசெண்டாக வரப்போகிறதுனால நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் பேரேடு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கேஷுவலாக அந்த பெண் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நபரை பார்த்துடுறாங்க. அவனை பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இவன் தாண்டா நம்ம கிட்ட இப்படி தவறா நடக்க முயற்சி பண்ணி தன்னை அட்டாக் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகி உறைஞ்சு போயிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது தன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது ஒரு காவல்துறை அதிகாரி. பகல்ல போலீஸா இருக்க, நைட் இந்த மாதிரி கிரைம்ல ஈடுபடுறானே அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேணாம், இதை பத்தி நம்ம சிபிசிஐடி சொல்லலான்னு சிபிசிஐடி ஆபீஸுக்கு போய் நடந்ததை சொல்றாங்க. ஏற்கனவே இந்த கொலைகாரனை வலை வீசி தேடுறாங்க. ஒரு தடயமும் இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெண் சொன்ன தகவலை கேட்டு சிபிசிஐடியை மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இது, நம்ம காவல்துறைக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்கானு. சரி ஓகேமா, அந்த நபரை எனக்கு அடையாளம் காட்டுங்கிறாங்க. சரி சார், அவன் இங்கே தான் இருக்கான், நீங்கள் வர சொல்லுங்கிறவர் அந்த பெண் தொலைதூரத்துலேருந்து அந்த குரூப்பை காமிக்கிறாங்க. இந்த பெண் உண்மையிலேயே ஒரு கரெக்டான நபர் தான் காமிக்கிறாங்களாங்கிறதுக்காக ஒரு ரேண்டமாக ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த 4 பேரையும் ஒரு ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் நிற்க வைக்கிறாங்க. ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பெண் அவங்கள அடையாளம் காண்றத அந்த பக்கம் இருக்கிற நபர்களுக்கு தெரியாது. ஸோ இவங்களும் அந்த 4 போலீஸ் நபர்களை பார்க்குறாங்க. இல்லை சார், இல்லை இல்லை இல்லைன்னு 4 பேரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இவங்க வந்து இந்த கரெக்டான நபரை பார்க்கல. சரின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க, சரி நாங்கள் இன்னும் சில பேரை கூட்டிட்டு வர்றோம், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவங்க அப்படி வரண்டால ஒரு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நபர் சைக்கிள்ல வராரு. அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். தலை ஃபுல்லாக க்ளோஸாக கட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் ஒரு கான்ஸ்டபிள் அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த நபர் வந்து சைக்கிளை நிப்பாட்டுறாருல, அந்த நபரை பார்த்தவொன்னே இந்த பெண்ணோட உடம்புல பயங்கரமான நடுக்கம் வர ஆரம்பிக்குது. ஆஹா இவன் தாண்டா அன்னைக்கு நம்ம கிட்ட தப்பா நடந்தா, இவனை தான் நம்ம கிரவுண்டில் பார்த்தோன்னு சொல்லி உடனே சிபிசிஐடி ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு சார் இவன் தான் சார் அப்படின்னு கையை காட்டுறாங்க. உடனே அந்த நபர் சிரிக்கிறான், என்னமா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது சரி நீங்கள் விசாரணைக்கு வாங்கினேன். இப்போ அந்த நபரை விசாரணை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பெண்ணையும் நேருக்கு நேராக எதிர்க்கு எதிராக விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த நபர் வந்து சிரிக்கிறான், ஹே எப்படி இருக்க, நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக இப்படி போலீஸில் என்னோட ஆஃபீஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனை பண்ணலாமாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இந்த பெண்ணுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறான் அப்படின்னு முழிக்கிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, சரிப்பா இந்த பொண்ணை உனக்கு தெரியுமா கேட்டா, சார் இது என்னோட லவ்வர் சார், நாங்கள் ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருக்கோம் சார், எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அது ஒரு சண்டை போயிட்டுருக்கு, இப்போ என்னன்னா நான் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து என்னோட தலைமை அதிகாரிகள்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலா அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் சிரிச்சுக்கிட்டே கேஷுவலாக பேசும்போது சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு வந்து பயங்கர குழப்பமாயிடுச்சு. ஒருவேளை இந்த பொண்ணு தன்னோட காதலனை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பொய் சொல்லுதோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இந்த பெண்ணோட திறமையை நம்ம திங்க் பண்ணுறோம். அதாவது சடனாக சில திங்கிங் வரும் பார்த்தீங்களா, அந்த டைனமிக்காக திங்க் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அவன் எதிர்த்து நிற்கிறவன் ஒரு கொலையாளி, எல்லாத்தையும் சமயோஜித புத்தியோட பேசி ஏமாத்துற ஒரு கிரிமினல். அப்போ இந்த பெண்மணியை வந்து குற்றவாளி மாதிரி எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த பெண் பொய் சொல்கிற மாதிரி. அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சு பாருங்க ஒரு கேள்வி, சும்மா வேற லெவல் திங்கிங். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா சிபிசிஐடி ஆஃபீஸரை பார்த்து கேட்குறாங்க, சார் இவன் வந்து என்னோட லவ்வருங்கிறான், எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுங்கிறான்ல, இவங்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இல்லை நீங்களே கேளுங்க, என்னோட பேர் என்னன்னு அவங்ககிட்ட கேளுங்கன்னு சூப்பராக ஒரு கொஸ்டின் கேட்டுச்சு. அதை எதிர்முனையில் நிற்கிற அந்த நபர் வந்து அந்த பெண்ணுக்கு இவ்வளவு திறமை, இவ்வளவு சூப்பராக திங்க் பண்ணுதுங்கிறத அவனால் நம்பவே முடியல. அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். அவனால் இந்த பெண்ணோட பேரை சொல்ல முடியல. ஏன்னா அவனுக்கு இந்த பெண்ணோட பேர் தெரியாது. உண்மையிலே ஒருத்தர் ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருந்தால் பேர் தெரியாமல் யாராவது காதலிப்பாங்களா? அப்போவே சிபிசிஐடி ஆஃபீஸருக்கு தெரிஞ்சு போச்சு,
இவன் தான் இந்த கிரைமை பண்ணிட்டு இருக்கானே. இப்ப போலீஸ் ஆபீசருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கான்ஸ்டபிள் தான் கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறேன். அப்ப அவனோட பேர் என்னன்னு விசாரிக்கும் போது அந்த கான்ஸ்டபிளோட பேரு உமேஷ் ரெட்டிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த மாதிரி லோக்கல்ல ட்ரைனிங் எடுக்கிற கான்ஸ்டபிளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க, அகாமடேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட உடைமைகள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாங்க, எந்த விதமான பொருளையும் கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒரு பொண்ணை வந்து இவன் வழிமறிச்சு வழிப்பறி பண்ணியிருக்கான்ல, அந்த நகைகளையோ இல்ல அந்த பெண்களுக்கு சம்பந்தமான எந்த பொருளையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்போ தூரத்துல ஒரு ட்ரங்க் பெட்டியை பார்க்கறாங்க. நம்மளுக்கு தெரியல, பல காலத்துல ஒரு இரும்பு பெட்டி மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அந்த ட்ரங்க் பெட்டியை ஓபன் பண்ண சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு ஒரு செகண்ட் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த ட்ரங்க் பெட்டி ஃபுல்லா எங்க பார்த்தாலும் பெண்கள் அணியிற உள்ளாடைய பார்க்கறாங்க. இதை எதுக்குடா இவன் வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது அவனோட பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்டையும் அவனுக்கு நெருக்கமா இருக்கிற சில நபர்கள் கிட்ட விசாரிக்கும் போது என்ன ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வருதுன்னா, இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஃபேண்டசி இருக்கு. அதாவது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பெண்கள் அணியிற உள்ளாடைய அணிஞ்சிட்டு தான் படுப்பானா. அது அவனுக்கு அளவில்லாத சந்தோஷத்தை உண்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்படும் போதே போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண கில்லர் கிடையாது. ஹீ இஸ் a very very dangerous person. அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமான திங்கிங் இருக்கிறவங்க ஒரு கிரைம் பண்றதுக்கோ இல்ல தன்னை காப்பாத்திக்கிறதுக்கோ எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இவனுக்கு வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் மீடியாவில் வந்து ஜாக் த ரிப்பர், அதாவது இந்தியாவோட ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கூட கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான சீரியல் கில்லர் தான் நம்ம டீலிங் பண்ணிட்டு இருக்கோங்கிறது போலீஸுக்கு தெரியல. சரி, நம்ம இவ்வளவு பெரிய ஒரு சீரியல் கில்லரை டீலிங் பண்றோம்ல, அப்ப அவனை பத்தியான பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவனோட சொந்த ஊருக்கு போய் அவனை பத்தியான ஹிஸ்டரியை தோண்டி எடுக்கிறாங்க. இவன் பேசிக்காவே பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இந்த சித்திரதுர்காவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன அழகான கிராமத்துல. இவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் தான். இவனோட பிரச்சனை என்னன்னா, சின்ன வயசுல இருந்து இவனுக்கு திருடுற ஹேபிட் இருக்கு. ஸ்கூல் படிக்கும் போதே கூட படிக்கிறவங்களோட பென்சில் ரப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு நாள் போக போக பலவிதமான திருட்டு குற்றத்தில் ஈடுபடுறான். அப்போ அந்த ஊர் பொதுமக்களும் பல டைம் இவனை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல அப்பா அம்மா என்ன பண்ணிருக்கணும், கண்டிக்கணுமா இல்லையா? இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய குடிகாரன், அதனால என் பையன் இப்படிதான்ப்பா இருப்பான், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பையனுக்கு சப்போர்ட்டா பேசுறதுனால இவனுக்கு தன்னோட அப்பா சப்போர்ட்டா இருக்காரே அப்படிங்கிற மாதிரி இருமாப்பு அதிகமாகி நிறைய திருட்டு குற்றத்தில் ஈடுபடுறான். இப்படியே அவன் வாழ்க்கை போயுது. அவனும் ஸ்கூல் படிப்பை முடிக்கிறான். ஃபைனலா வந்து சரி ஓகே நம்ம போலீஸ்ல ஜாயின் பண்ணலாம் இல்ல ஆர்மில ஜாயின் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அவனுக்கு வந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்ல வந்து வேலை கிடைக்குது. அதாவது பேராமிலிட்டரி ஆர்கனைசேஷன்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிப்பா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆர்மில ஜாயின் பண்ணிட்டோம்னு சொல்லி வேலைக்கு போறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் எங்க போறாங்கன்னா, ஒரு சிஆர்பியில வேலை பார்க்குற ஒரு உயர் அதிகாரியோட வீட்டில் வந்து ஒரு கார்டா போடுறாங்க. அதாவது அவரோட வீட்டை பாதுகாக்கிறதுக்கு அவருக்கு டியூட்டி போடுறாங்க. ஸோ இவனோட வேலை என்ன, அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது. இவன் போனவனே அவன் வேலையை காக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த உயர் அதிகாரியோட பொண்ணு வீட்டில் தனியாக இருக்கு. வீட்டில் யாரும் இல்லைன்னு அந்த பெண்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அப்போ அந்த பெண் கத்தி கதறி கூச்சல் போடுறாங்க, ஓடி போயிட்டான். இப்போ அவனுக்கு தெரியும் இங்கே இருந்தால் நம்மளை அரெஸ்ட் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு ஓடி வந்துட்டான். எங்கே தன்னோட சொந்த ஊருக்கே ஓடி வந்துட்டான். பட் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மியில் இருக்கிற ரெக்கார்டுக்கும் லோக்கலில் இருக்க போலீஸ் ரெக்கார்டுக்கும் பெரிய சிங்க் இல்லை. ஸோ இவன் ஓடி வந்தவன் என்ன பண்ணுறான்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸில் செலக்ட் ஆகிறான். ஸோ இப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸராக செலக்ட் ஆகி கான்ஸ்டபிள் ட்ரைனிங்க்கு வர்றான். பட் இவன் வந்து அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணது, அங்கே வந்து ஒரு பெண்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணது, இந்த எந்த ரெக்கார்டுமே டிஸ்ட்ரிக்ட் ஆர்ம்டு ரிசர்வ் போலீஸ் கிட்ட இல்லை. அதனால தான் இவனுக்கு க்ளீன் சீட் கொடுத்துட்டு இவனுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அப்படித்தான் இவன் வந்து ஒரு ட்ரெயினராக ஒரு கான்ஸ்டபிளாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ இப்போ இந்த சித்திரதுர்கா போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து பண்ண கொலை வழக்கு 2 பெண்கள் கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ண அந்த கொலை வழக்கில் இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான எவிடன்ஸ் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஜென்ரலாக இந்த மாதிரி குற்றப்பத்திரிகை சரியான டயத்தில் தாக்கல் பண்ணி எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, பெயில் கொடுத்துருவாங்க. பட் இவனுக்கு வந்து அப்போ டிஎன்ஏ டெக்னாலஜி எல்லாம் நம்ம ஊரில் கொஞ்சம் பிகைண்டாக இருந்ததுனால இவனுக்கு வந்து அந்த 2ஆவதாக நடந்த கொலை வழக்கில் இவனோட டிஎன்ஏ மேட்ச் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்பட்டதுனால எந்த ஒரு கான்க்ரீட்டான எவிடன்ஸையும்
ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால இவனுக்கு வந்து பெயில் கொடுத்துட்றாங்க. அப்படி பெயிலில் வந்த அடுத்த நிமிஷமே இந்த சித்ரதுர்காங்கிற ஊர்லேருந்து எஸ்கேப் ஆகிறான். அப்படி எஸ்கேப் ஆகிறவன் நேராக எங்கே போகிறான்? பெங்களூருக்கு போகிறான். ஸோ 97 தான் ஃபஸ்ட்டு தப்பிச்சு போலீஸ்லேருந்து தப்பிச்சு பெங்களூருக்கு வர்றான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ தான் பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் நிகழுது. அது வந்து ஐடி பீப்புளாக இருக்கிறதுனால வெளி மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் இங்கே வந்து போகிறதுனால யாருக்குமே எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது. ஸோ பெங்களூர் தான் நம்மளுக்கு பெஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி இவன் பெங்களூருக்கு ஓடி வர்றான். இப்படி இவன் பெங்களூருக்கு வந்து இங்கேயும் தன்னோட தொடர்ந்து கிரைம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜூன் மாதம் 28ஆம் தேதி 1997ஆம் வருஷம் லோக்கல்ல இருக்கிற பெங்களூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. சார், இங்க ஒரு பெண் கிட்ட நகையை திருடிட்டான், அவனை நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோம், உடனே வாங்க, அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு போஸ்ட் கம்பத்தில் கெட்டி வச்சிருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் வர்றாங்க. பார்த்தா இந்த உமேஷ் ரெட்டியை வந்து கெட்டி வச்சிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன்டா நீ தான் கொள்ளையடிச்சாங்க? கேட்டது, ஆமாம் சார், வயிற்று பொழப்புக்காக கொள்ளையடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கிறான். அப்போ அவனுக்கு சொந்தமான சில பொருட்கள், பேக் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பெண்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகையும் இருக்கு. அதே டயத்தில் பெண்கள் சம்பந்தமான பலவிதமான உள்ளாடைகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. இது எதுக்குடா உனக்கு அப்படின்னு கேட்டா, சார் இந்த உள்ளாடைகளை போட்டு நைட்டு படுத்தாதான் சார் எனக்கு தூக்கம் வரும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபேண்டசி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ இப்போ இந்த நகையை கொள்ளையடிச்ச வழக்கில் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவன் இந்த வழக்கையும் சேர்த்து இன்னொரு 2 வழக்குலையும் அவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். அதாவது ஸ்ரீலதா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ இவனோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒன்று வலி கேட்குற மாதிரி அந்த வீட்டு கதவை தட்ட வேண்டியது, அப்படி இல்லைன்னா தண்ணி கேட்குற மாதிரி தட்ட வேண்டியது. அதுவும் இவனோட கிரைம் பண்ணுற டைம் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, காலையில் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும். ஸோ அவனோட அனுமானம் என்னன்னா, இந்த டயத்தில் தான் வீட்டில் இருக்க பெண்கள் தனியாக இருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்ரீலதாங்கிற அந்த பெண்ணோட வீட்டு கதவை தட்டுறான், தண்ணி கேட்குறான். அதுக்கப்புறம் உடனே கையில் கத்தியை வச்சு அந்த பெண்ணை வந்து இப்படி கத்தி முனையில் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இவன் பண்ணுறது அந்த பெண்ணோட ஆடைகளை ரிமூவ் பண்ணுறது. அதை ஏன் ஃபர்ஸ்ட் பண்ணுறான்னா, அவன் ஆடைகளை ரிமூவ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்கள் வந்து மானத்துக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் ஓடி போக மாட்டாங்க, அது சேஃப். அதே டயத்தில் அவங்க கத்தி உதவி கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி கழுத்தில் கத்தியை வைக்கிறது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நகைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சதுக்கப்புறம் அந்த பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிறது. ஸோ இவன் எல்லாத்தையுமே கொலை பண்ணுறதில்ல, பட் மேக்ஸிமம் இவனோட டார்கெட்டே இதான், கொள்ளையடிக்கிறது, அந்த பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அந்த பெண் முழு நிர்வாணமாக இருக்கும்போது உடனே வீட்டை விட்டு ஓடி வர மாட்டாங்க. ஸோ இவனுக்கு தப்பிச்சு போறதுக்கு டைம் இருக்கும். இப்படிதான் ஸ்ரீலதாங்கிற அந்த பெண்கிட்டையும் பண்ணியிருக்கான். அடுத்த ஒரு வாரத்திலே ரவீனாங்கிற இன்னொரு பெண்கிட்டையும் பண்ணியிருக்கான். பட் இந்த 2 பெண்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கதறி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சார் நகை திருட்டு போச்சுன்னு எழுதுங்க, இந்த மாதிரி எங்க கிட்ட தவறா நடந்தா, எங்களை நிர்வாணமாக்கனா, இப்படி அசிங்கப்படுத்துறாங்கிறத எழுதாதீங்க சார், இந்த ஊர்ல எங்க மானமே போயிருங்கிறாங்க. அப்படி எஃப்ஐஆர்ல எழுதலைன்னா என்ன ஆகும்? வெறும் திருட்டு குற்றம் மட்டும்தான் இவன் மேல வரும். இதுதான் இவன் வந்து இந்த பெண்களோட வீக்னஸை புரிஞ்சுக்கிறான். இந்த இடத்துல இவங்களை அசிங்கப்படுத்தினா கண்டிப்பா அது ரெக்கார்ட்ல வராது அப்படிங்கிறத பக்காவா பிளான் பண்ணி பண்றதுனால தான் இவன் மேல பதியப்பட்ட இந்த வழக்குகள் எல்லாமே வந்து வெறும் ராபரி கேஸா பதியப்படுது. அதே டயத்துல பெங்களூர்ல இப்ப 3 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களா, பட் பெங்களூர் போலீஸுக்கு தெரியாது இவன் வந்து ஏற்கனவே வேற ஊர்ல பல கிரைம் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னு. இப்போ பெங்களூர் போலீஸ் இந்த 3 வழக்கில் இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை விசாரணைக்காக கூட்டிட்டு போகும்போது அவன் என்ன சொல்றான், சார் எனக்கு அவசரமா பாத்ரூம் வருது, கொஞ்சம் ஹேண்ட் கப்பை கழட்டி விடுங்கிறான். போலீஸ் ஆஃபீஸரும் இவன் ஒரு சாதாரண திருடன் தானே அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக ஹேண்ட் கப்பை கலட்டுறாங்க. அதுக்கப்புறம் இது எங்க இருக்குன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள புகுந்து காணாம போயிடறான். ஸோ 2வது முறையா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடறான். ஸோ அப்படி இவன் தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் பெங்களூர் போலீஸ் இந்த சித்ரதுர்காங்கிற போலீஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது இவன் உண்மையிலேயே அங்க கொலைகளையும் கொள்ளைகளையும் பண்ணி தப்பிச்சிட்டு பெங்களூருக்கு வந்தவன் இங்கேயும் பல கிரைமை பண்ணியிருக்கான். ஸோ நம்ம தேடிட்டு இருக்கிறது, நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண கொள்ளைக்காரன் இல்லை, இவன் ஒரு பயங்கரமான நோட்டோரியஸ் சீரியல் கில்லர் அப்படிங்கிறது பெங்களூர் போலீஸுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஸோ இப்போ திரும்ப பெங்களூர் போலீஸ் அந்த சித்ரதுர்கா 2 போலீஸ் ஆஃபீஸரும் இவனை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இவன் கண்டிப்பா வெளியூருக்கு இங்க தப்பிச்சு போயிருப்பான், இல்ல பெங்களூர்ல இந்த கிரைம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஒரு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்லாம் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் சித்ரதுர்காலையும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு தகவல் வருது, சார் இந்த நபரை, அதாவது இந்த உமேஷ் ரெட்டியை
சித்ரதுர்காக்கு பக்கத்தில் இருக்க அவனோட வில்லேஜில் நாங்கள் பார்த்தோங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர் ஒரு 4-5 பேர் போய் பார்த்தா அவங்க வீட்டு வாசலில் ஒரு திண்ணை இருக்குது. அங்கே அழகாக அப்படி படுத்துட்டு கால் மேலே கால் போட்டு சில் பண்ணிட்டு இருக்கான். பட் இவனால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் உடல் அளவிலையும் மனதளவிலையும் நொந்து நூலாக போய் தூக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு கிரைம் பண்ண ஒருத்தனால எப்படி இவ்வளவு நிம்மதியாக தூங்க முடியும்னு தெரியல. உடனே அவனோட வீட்டில் வச்சே போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவனை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. சித்ரதுர்காவில் வச்சு அரெஸ்ட் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் அங்கே நடந்த கிரைமை வந்து செக் பண்ணுறாங்க. முதல்ல ஒரு பெண்கிட்ட பஸ்லேருந்து இறங்கி வரும்போது தவறாக நடக்க முயற்சி பண்ணால் அந்த பெண் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நகையெல்லாம் திருடிக்கிட்டான்ல, அந்த கிரைமை வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பால்கார பொண்ணு தான் இவனை வந்து போலீஸில் மாட்டி விட்டாங்க. அதுக்கு இடையில ஒரு 16 வயசு பொண்ணை வந்து கொலை பண்ணான் பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறான். ஸோ இவன் வந்து அந்த பெண்ணை கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த உடலை வந்து ஒரு புதருக்குள்ள போய் தூக்கி போட்டு போறான். தூக்கி போட்டதுக்கு அப்புறம் மறுநாள் வரைக்கும் அந்த உடலை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவன் எவ்வளவு குறுயலான ஒரு பர்சன்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப அந்த கிரைம் சீனுக்கு வர்றான். அந்த பெண்ணோட உடலை எங்க போட்டானோ அந்த இடத்துக்கு போய் ஒரு நாள் அந்த பெண் இறந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பெண்ணோட இறந்த உடல் கூட உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த புதருக்குள்ளேருந்து உடம்பை எடுத்துட்டு வந்து திரும்ப எந்த இடத்துல வச்சு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணணும் அந்த இடத்துல தூக்கி போட்டு போறான். ஸோ அப்போதான் போலீஸ் வந்து இந்த உடலை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலேருந்தே தெரியுது இவன் எவ்வளவு மனநலம் பாதிக்கப்பட்ட எவ்வளவு டேஞ்சரான பர்சன். இப்போ இந்த கேஸை பார்த்தீங்கன்னா அந்த 16 வயசு பொண்ணு கொலை செய்யப்பட்டப்போ காலில் இருக்க ஒரு கொலுசு காணாமல் போச்சுன்னு அவங்க அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் A1ன்னு பொறிக்கப்பட்டிருக்கும்ல, அந்த கொலுசை பற்றி கேட்கும்போது அது என்கிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். அதை வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு ஈவன் முதல் கிரைமில் கொள்ளையடிக்கப்பட்ட நகை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கான். ஸோ அந்த இடத்த காட்டுறான். அங்கேருந்து போலீஸ் ரெக்கவர் பண்ணுறாங்க. ஸோ முதல் டைம் இவனுக்கு சரியாக எவிடன்ஸ் இல்லாமல் பெயில் கொடுத்தாங்க. அப்போ தான் பெங்களூருக்கு தப்பிச்சு போனான். பட் இந்த டைம் இவனுக்கு அகைன்ஸ்டாக நிறைய தடயங்களை கலெக்ட் பண்றாங்க. ஈவன் எல்லா கிரைமையும் இவனே கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஸோ இந்த விசாரணை அப்போ போலீஸ் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை கேட்குறாங்க. இந்த 16 வயசு பொண்ணு கொலை செய்யப்பட்டப்போ ஒரு மொட்டை கடிதாசி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. இதில் ஒரு பணக்கார வீட்டு பசங்க 5 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதை பற்றி அவங்ககிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஆமாம் சார் அதில் ஒரு 5 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அப்படி இருந்தாலும் ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இவன் உண்மை சொல்கிறானா பொய் சொல்கிறானா இல்லை அந்த 5 பேருக்கும் இருக்க இன்வால்வ்மெண்ட்டை பற்றி கிளியராக தெரியல. மேபி இவன் தன்னோட கிரைமை மறைக்கிறதுக்காகவும் போலீஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக கூட இதை சொல்லியிருக்கலாம். பட் இன்னொரு சோர்ஸ்ல நான் படிச்சப்ப என்ன சொல்றாங்கன்னா இவன் சொன்னது உண்மைதான். அந்த 5 பேர்ல ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு ஆதாரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இப்போ இவனை என்ன பண்ணுறாங்கன்னா பிரிசன்லேருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சித்ரதுர்காங்கிற ஊரில். அப்போ இவனுக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டதுனால கட்டுலாம் போட்டிருந்தான். இப்போ வந்து 3வது முறையாக தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். பட் இவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு பாதுகாப்பாக வந்த போலீஸ் அதிகாரிகளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறான். அப்போ அவங்க அந்த கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இடையில ஏதாவது பிரேக் நிப்பாட்டும் போது இவனோட சொந்த செலவில் அவங்களுக்கு பிரியாணி வாங்கி தருது. அங்கே வந்து சில ட்ரிங்க்ஸ் கூட வாங்கி கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு பண்ணதுக்கப்புறம், சார் கொஞ்சம் பாத்ரூம் போகணும், காலில் வேறு அடிபட்டு கொஞ்சம் கலட்டி விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஏமாற்றி அந்த போலீஸ் ஆஃபீஸரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைனலாக 3வது முறையாகவும் இந்த உமேஷ் ரெட்டி தப்பிச்சு போயிருக்கான். இந்த மாதிரி இவன் 3 முறை தப்பிச்சு போனது என்ன உணர்த்துது அப்படின்னா, இது ஏதோ போலீஸ் தப்பிச்சு போறான், அவன் ஏதோ சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்கிறது இல்லை. ஒவ்வொரு டைமும் காவல்துறை அதிகாரிகள் கவனக்குறைவா இருக்கும்போது இவனை தப்பிக்க விடும்போது அதுக்கப்புறம் பலவிதமான உயிர்கள் போகுது. ஒவ்வொரு டைமும் பலவிதமான உயிர்களை வந்து இவனுக்கு பலி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே 2 டைம் தப்பிச்சு போனானா அதுக்கப்புறம் பல கொலைகள் நடக்குதா. இப்போ 3வது முறை தப்பிச்சு போனதுக்கு அப்புறமும் பல கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இவன் 3வது முறை தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் திரும்ப பெங்களூருக்கு போயிருக்கான். அங்கதான் ஜெயஸ்ரீங்கிற அந்த விதவை பெண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான். அவங்க வீட்டில் தனியாக இருக்கிறத பார்த்து தண்ணி வேணும்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணை வீட்டுக்குள்ள கத்தி முனையில் கூட்டிட்டு போயிட்டு தவறாக நடந்து கொலை பண்ணுறான். அப்போதான் அந்த 8 வயசு பையன் வரான். அந்த பையனை வந்து அவங்க அம்மாவோட சடலத்துக்கு பக்கத்திலேயே 2 மணி நேரம் அமைதியாக உட்கார வச்சான். பார்த்தீங்களா, உண்மையிலேயே இந்த நிகழ்வு வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பையனோட வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் வந்து கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. ஸோ இந்த ஜெயஸ்ரீங்கிற பெண்ணை கொலை பண்ணிட்டு வந்தானா அதுக்கப்புறம் அதே பெங்களூரில் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணோட பேர் நந்தினி. வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்படி குக்கர் வச்சிட்டு இருக்காங்க. அவங்க டீம் இதே மாதிரி அப்படி போய் தண்ணி கேட்குறான்,
கழுத்துல கத்தியை வச்சுட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த பெண் கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணும்போது அந்த கர்ப்பிணி பெண் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து பக்கத்துல குக்கர் இருக்கு பாத்தீங்களா, அந்த குக்கரை எடுத்துட்டாங்க. எடுத்து இவனோட தலையில ஒரே அடிக்கும் போது இவனுக்கு வந்து அந்த பெண்ணோட இறுக்கமா பிடிச்சவன் அப்படி விட்டுறான், வலியில துடிக்கிறான். அப்ப அந்த பெண் சத்தம் போடுறாங்க, சுத்தி ஆள் வந்துடுறாங்க, இந்த நபரை பிடிச்சிடறாங்க. ஃபைனலா அந்த உமேஷ் ரெட்டியை பிடிச்சு அங்க இருக்க மக்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் அதிகாரிகள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த நபரை 3 டைம் தப்பிச்சு போனதுக்கப்புறம் திரும்ப அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஜெயஸ்ரீங்கிற விதவை பெண்ணோட வீட்டில் வந்து பலவிதமான ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்து மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக நந்தினியை வந்து இவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதான் நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ இவன் 3வது டைம் தப்பிச்சு போனதுக்கப்புறம் பண்ண கிரைமில் எல்லாமே அடிஷ்னலாக இவன் மேலே வழக்குகள் பதியப்பட்டு அதுக்குரிய தடயங்கள் எல்லாமே கலெக்ட் செய்யப்பட்டு இவனோட வழக்கு திரும்பவும் விசாரணைக்காக வருது. இப்போ இவங்கிட்ட விசாரிக்கும் போது இவன் என்ன கன்ஃபெஷன் பண்ணிக்கிறானா, நான் 8 பேர்கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இதுல என்ன பிரச்சனைனா, போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இவன் மேபி 12க்கும் மேற்பட்ட பெண்கள் கிட்ட தவறா நடந்து கொலை பண்ணிருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பயந்துட்டு மானம் போயிருங்கிற மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காமலே நிறைய பேர் இருக்கிறதுனால இவனோட கிரைம் வந்து 8 பெண்கள் மட்டுமல்ல, மேபி நிறைய பெண்கள் இருக்கலாம். பட் இந்த 8 பேரோட கொலை வழக்குல இவனுக்கு அகைன்ஸ்டா ஸ்ட்ராங்கான தடயம் இருக்கு. பட் இதுல போலீஸ் அதிர்ச்சியாக்குற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவன் ஏதோ சித்ரதுர்காங்கிற ஊர்ல இருந்து வெறும் பெங்களூருக்கு மட்டும் வந்து ஆபரேட் ஆகுறானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. இவன் இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்ல இந்த மாதிரி கிரைமை பண்ணிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கர்நாடகால இருந்து மகாராஷ்டிரால இருந்து குஜராத் வரைக்கும் பல ஸ்டேட்ல பண்ணியிருக்கான். நார்த் இந்தியாவில் கூட மொத்தம் ஒரு 4-5 பேரை வந்து மாற்றி வச்சு ஏமாத்திருக்கான். ராஜுலின்னு ஒரு இடத்துல வச்சிருக்கான், வெங்கடேஷன் ஒரு இடத்துல வச்சிருக்கான், ரமேஷ்னு வச்சிருக்கான், அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் அப்படிங்கிற மாதிரியும் பேரை மாற்றிருக்கான். ஸோ நார்த் இந்தியாவுக்கு போனால் வேற பேர். ஸோ ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவனை மெயினாக கிரைம் பண்ண சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மைசூர், மும்பை, அகமதாபாத், பரோடா, பூனே, ஹூப்ளி. இது வந்து ஒரு பேசிக்காக இருக்கிற சிட்டி. இவன் உண்மையிலேயே இவ்வளோ தடயங்களை வச்சு இவ்வளோ கிரைம் இந்த ஊர்ல பண்ணிருக்கான்னு தெரியுது. பட் மானத்துக்கு பயந்து எத்தனையோ பேர் வந்து எனக்கு நகை போனா கூட பரவாயில்ல, இதை போய் நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி எவ்வளவோ பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ எவ்வளவு கிரைம் இவன் பண்ணிருப்பாங்கிறத கரெக்டா போலீஸால யூகிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணல. சரிப்பா, இப்ப இவ்வளவு கொலை பண்ண கொலைகாரன் இத்தனை டைம் தப்பிச்சு போயிருக்கான்ல, இவனை இந்த டைம் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம், தண்டனை வாங்கி கொடுக்கலான்னு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறப்போ திரும்ப 5வது முறையும் இவன் தப்பிச்சு போறான். கேட்கறதுக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்குல்ல. இது எப்படிப்பா பாசிபிள்? உண்மையிலேயே காவல்துறை அதிகாரிகள் யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்துக்கலாம். பட் எப்படி ஒரு நொட்டோரியஸ் சீரியல் கில்லர் தொடர்ந்து 5 டைம் தப்பிச்சு போக முடியுங்கிறதா எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கு. பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவன் 5வது முறை தப்பிச்சு போனவன கூடிய விரைவில் சில நாட்களில் அவனை பிடிச்சிடுறாங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, சார் நீங்கள் வலை வீசி தேடிட்டு இருக்க அந்த கொலைகாரனை ஒரு பார்பர் ஷாப்பில் பார்த்தேன். பார்பர் ஷாப்புக்கு முடிவெட்ட போயிருக்கான். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். உடனே போலீஸ் ஆஃபீஸர் அங்கே போய் ஃபைனலாக இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக இவனை அரெஸ்ட் பண்ணது 2002ஆம் வருஷம். அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு 35 இயர்ஸ் ஆகுது. ஸோ 35 இயர்ஸில் எவ்வளவு கொலைகள், எவ்வளவு கிரைம் பண்ணி எவ்வளவு பேரோட வாழ்க்கையை அவன் சீரழிச்சிருக்கான். ஸோ இப்போ இந்த வழக்கோட விசாரணை வந்து பெங்களூர் செஷன் கோர்ட்டுக்கு வருது. பல வழக்குகள் பதிவு செஞ்சா கூட 9 வழக்குல இவன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு பெங்களூர் செஷன் கோர்ட்ல 2006ஆம் வருஷம் இவ்வளவு கிரைம் பண்ண உண்மையிலே இந்தியாவோட மோசமான சீரியல் கில்லர்னு சொல்லப்படுற இந்த உமேஷ் ரெட்டிக்கு பெங்களூர் செஷன் கோர்ட்ல மரண தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர்னு சொல்றதுனால இந்த தண்டனை கொடுக்கப்படுது. ஆப்வியஸ்லி வழக்கம் போல 2006ஆம் வருஷம் கொடுத்த இந்த தண்டனை எதிர்த்து 2009ஆம் வருஷம் ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்றான். பட் ஹைகோர்ட்டும் இவனோட தண்டனையை உறுதிப்படுத்துறாங்க. இங்க பாருப்பா, நீ பண்ணது பக்காவான கிரைம், உனக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம்ங்கிறாங்க. ஸோ அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். 2011ஆம் வருஷமும் சுப்ரீம் கோர்ட்ல இவனுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை உறுதி செய்யப்படுது. ஸோ சுப்ரீம் கோர்ட் இவனோட தண்டனையை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நம்மளுக்கே தெரியும், குடியரசுத் தலைவருக்கு ஒரு கருணை மனு போடுவாங்க. அதுவும் நிராகரிக்கப்படுது. பட் இவனோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல, இவ்வளவு ஹடில தாண்டி வந்ததுக்கு அப்புறம் அவனோட தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கணும். பட் படலை. அவனோட தண்டனை வந்து நிறைவேற்றப்படாம பல நாள் டெத் ரோலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது 26 வருடங்கள் டெத் ரோல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் முதல் கிரைம் சித்ரதுர்கால பண்ணதுல இருந்து 26 வருடங்கள் கழித்து ஜெயிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு 50 வயசுக்கு மேலாகுது.
அப்ப திரும்பவும் ஒரு மனு தாக்கல் பண்றான். அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இவனோட தண்டனையை குறைச்சி அவனை வந்து ஆயுள் தண்டனையா மாத்துறாங்க. சோ நான் கடைசியா படிச்சு பார்த்த வரைக்கும் இந்த உமேஷ் ரெட்டி இன்னும் உயிரோட தான் இருக்கான். இன்னுமே வந்து பெங்களூர் சிறையில தான் இருக்கான். நம்ம எவ்வளவோ சீரியல் கில்லர் கேசஸ் பார்த்திருப்போம். உண்மையிலேயே இந்த கேஸை படிச்சு எனக்கு தலையே சுத்திருச்சு. இவன் எவ்வளவு பெரிய கிரிமினல், இந்த சமூகத்துக்கு எவ்வளவு டேஞ்சரான ஒரு பர்சன். அப்படிப்பட்ட ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு கவனமா இருந்திருக்கணும். சரி, ஒரு டைம் எப்படி தப்பிக்க விட்டாங்க, அப்ப என்ன பண்ணிருக்கணும், நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ல. பட் 5 டைம் அவனை தொடர்ந்து தப்பிக்க விட்டது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவன் தப்பிச்சு போறான், ஏதோ சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தேடி போறாங்கிறது பரவாயில்ல. அவன் ஒவ்வொரு டைம் தப்பிக்கும் போது பல உயிர்கள் வந்து பலிகடா ஆக்கப்படுதுல, அதுதான் பிரச்சனை. இவன் கடைசியா 4வது டைம் தப்பிக்கும் போதுதான் அந்த விதவை பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 8 வயது சிறுவனை அவங்க அம்மா பக்கத்துல உட்கார வச்சுட்டு போயிருக்கான். உண்மையிலேயே அதெல்லாம் மன்னிக்கவே முடியாத குற்றம். அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி சீரியல் கில்லர் எப்படின்னா, மற்றவங்களோட உணர்வுக்கு அவனுக்கு மதிப்பே இல்லை, அவனோட சுயநலம் மட்டும்தான். அந்த பெண்கிட்ட நகையை பறிக்கணும், ஜாலியாக இருக்கணும், நீ செத்தாலும் சரி இருந்தாலும் சரி, எதை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த மாதிரி சீரியல் கில்லர்லாம் அட்டர் சுயநலவாதிகள் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த உமேஷ் ரெட்டிங்கிற சீரியல் கில்லர் கேஸை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த கேஸை படித்து பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக பிடிச்சிச்சு. நம்மளுக்கு இந்த சமயோஜித புத்தின்வாங்களே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமாங்க. இவன் ஃபஸ்ட்டு அந்த பால்கார் பொண்ணை வந்து தவறாக நடக்கும்போது அந்த பெண் இவனோட ஃபேஸை பார்த்துருவாங்கள்ல, அப்போ முடியெல்லாம் அவன் க்ளோஸாக வெட்டி இருக்கிறத பார்த்து நேருக்கு நேர் பார்க்கும்போது இவன் என் காதலின்னு சொல்லி அவன் ஏமாத்திட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணும்போது அந்த பெண் கரெக்டாக கேட்பாங்க பாருங்க, சரி நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லலை, என் பேர் என்னன்னு சொல்லு பார்ப்போன்னு. அதுதான் சமயோஜித புத்திங்கிறது. அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பெண் வந்து ரொம்ப திறமையாக எவ்வளோ ஒரு டேலண்டடாக கரெக்டான கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்பில் வந்து பல இடத்துல இந்த மாதிரி சமயோஜித புத்தி இருந்தால் பலவிதமான பிரச்சனையை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஒரு சீன் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். பட் இந்த கேஸ் உண்மையிலேயே இந்த ஒரு பயங்கர ஹேங் ஓவராக இருக்குது. அவன் பண்ண கிரைமை நினச்சி கூட பார்க்க முடியல. ஈவன் இந்த பெங்களூர் மக்கள், அதுவும் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிருக்காங்க. இவன் தொடர்ந்து கொலை பண்ணும்போது பெங்களூரில் ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு பயந்தாங்களாம். அதுவும் ஒரு ஆர்டிக்கலில் படித்து பார்த்தேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிச்சுட்டு ஹேர் ட்ரை எல்லாம் போட்டு இல்லைன்னா பால்கனிலேருந்து தலையை தோட்டுவாங்க பார்த்தீங்களா, அப்படி கூட பயந்துட்டு வெளியில் வரலையாம். அந்த அளவுக்கு பெங்களூர் மக்களை வந்து கதிகலங்க வச்சிருக்கான். ஸோ இந்த உமேஷ் ரெட்டியோட கேஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். சில் தென், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.